என் அன்பு பிள்ளையே, பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகின்றார். அதனால் பலனை அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகின்றது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவிற்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன் குழந்தையே. உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றார். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றார். உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தையே. நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது குழந்தையே. இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னுடனே இருக்கின்றேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது இயல்புத்தான் குழந்தையே. ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்து விடு. உன் வாழ்க்கை எனது பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காப்பேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் இரு. உனக்கான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலன் தரும். சுயநலமான உலகில் சுயநலமற்ற ஒரே உறவு அம்மா மட்டும்தான். 1000 உறவுகளுக்கு மத்தியில் நீ தனிமையை உணர்கின்றாய் என்றால் உனக்கு பிடித்த ஒருவரின் அன்பை நீ தொலைத்து விட்டாய் என்று அர்த்தம். நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். வாழ்க்கை வரமாகும். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள். குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கும் போது நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும். நீ என்றென்றும் ஆசிர்வாதமாய் இருப்பாய் குழந்தையே. வாழ்க்கையின் மிகவும் வலி மிகுந்த தருணங்கள் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூட தெரியாமல் ஏமாற்றியவர்களை எவ்வளவு நேசித்திருக்கின்றோம் என்று நம் ஆழ்மனம் உணரும் அந்த நொடி மட்டும்தான். எவ்வளவு காலம் உறவுகளாக இருந்தோம் என்பதை விட எவ்வளவு காலம் உறவில் உண்மையாக இருந்தோம் என்பதே முக்கியம் குழந்தையே. முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கிப்பார். நம்பிக்கை தானாய் பிறக்கும். வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதே. ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும். வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். யோசித்து பார் குழந்தையே. சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசம் என்றால் பெற்றுக்கொள், பாடம் என்றால் கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே.
ஒரு நொடியில் தப்பித்தோம் என சொல்லும் அந்த ஒரு நொடித்தான் குலதெய்வம். விரைவில் உன் வாழ்வில் கண்டிப்பாக அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை அமையும். உனது மனமே எனது கோயில். யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு மதிப்பு கொடு குழந்தையே. காரணமின்றி ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகின்றான் என்றால் உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உனக்கு சுபிக்ஷம், அவனுக்கு பெரும் கேடு. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே. அப்பாவிடம் உரிமையுடன் கேளு. உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேள். உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் அதில் நேர்மையும் நியாயமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கானதை நான் செய்வேன். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தருவேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் உனக்கு தேர்ந்தெடுத்த துணையோடு வருகின்றேன். மகிழ்ச்சியோடு வரவேற்க வந்து நில். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்துக் கொள்ள முடியாது குழந்தையே. நீண்ட ஆயுளுடனும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பாய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா தங்கமே. நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நீ உன் கடமையை செய். உனது தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. ஆனால் நீயே விவாதம் செய்து என்னிடம் அழுது கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாகும் விஷயத்தை என்னால் ஒருபோதும் தர முடியாது உனக்கு. ஏனென்றால் நீ மனமுடைந்து போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தங்கமே. எல்லாவற்றையும் இழந்து பின்னர் உண்டாகும் புன்னகை எப்பொழுதுமே நிரந்தரமானது. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிதர்சனம். உனக்கான சிறந்த திட்டங்கள் என்னிடம் உள்ளன. எனவே தயவு செய்து இந்த வலிகளை இன்னும் சில நாட்களுக்கு தாங்கிக் கொள். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் வார்த்தையை நம்பு குழந்தையே. இந்த சாகியை நம்பு. வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். கலங்காதே. உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா? சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை குழந்தையே. உனக்குள் தான் இருக்கின்றது என்று உணர்ந்தாயல்லவா? என் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் நுழைந்து விட்டாய். இனி நடக்கப் போகின்றவை எல்லாம் நன்மைக்கு. நம்பிக்கையோடு கேள். பொறுமையோடு காத்திரு. நீ கேட்டது கிடைக்கும். கிடைத்தது நிலைக்கும். இனி வரும் நாளெல்லாம் திருநாளே. என் பாதம் தொட்டு என்னை சரணடைந்தார். உன் உலகமே நான் தான் என்று என்னையே பற்றி கொண்டார். எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? உனக்குள்ளேயே நான் பதிந்திருக்கின்றேன் குழந்தையே. உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக நீ தேரில் அமர். நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை சேர்க்கும் இடத்தில் நான் சேர்க்கின்றேன். உன் கூடவே நான் இருக்கும் போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது தான். இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகின்றேன். நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே. நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன். உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை நான் திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே எனது வேலை. உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன். எந்த சலனமும் வேண்டாம் மகளே. இனி அனைத்தும் சுகமே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கப் போகின்றது. ஜெயமாக வாழப் போகின்றாய். என் நாமத்தை உச்சரிப்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது. எல்லோரையும் நம்பு, அதில் தவறில்லை. ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள். நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றியும் நீ நினைத்துக் கொண்டு கவலைப்படாதே.
இப்பொழுது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனது பக்கபலமாக மாறுவார்கள். நான் உன்னுடன் துணையாக இருப்பேன் மகளே. பொறுமையுடன் காத்திரு. சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நீ படும் கஷ்டம் எல்லாம் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன். என் மீது உனக்கு அளவு கடந்த கோபம் வரும். என் மீது உள்ள நம்பிக்கையும் போய்விடும். ஆனால் இதையெல்லாம் நான் அமைதியாகத்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் கர்மாவை நான் குறைக்கின்றேன். கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய். இது என் சத்திய வாக்கு. என்னை நம்பு தங்கமே. என்னிடம் நீ பேசு. நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன். என் தங்கமே, கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவும் அழகாக பயன்படுத்திடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு, கடவுள் உன்னை பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகின்றார் என்று. நீ நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று கலங்காதே. இந்த சாகி உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. என் வைரமே, என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை நிறைந்த வழிகள், நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு, இவை அனைத்துமே நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை. நீ கலங்காதே. உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். என்னை நம்பு குழந்தையே. உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் மனப்பூர்வமாக மன்னித்துவிடு. இரவும் பகலும் என்னை நோக்கி என் பெயரை உரக்க உச்சரித்து கூப்பிடு. நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த சாகியின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம். மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை எனது வார்த்தைகள். என்னை நம்பு குழந்தையே. எதிர்ப்பு இருக்கும் என்பதற்காக கருத்துக்களை முடக்கி வைக்காதே. அங்கீகாரம் பெற்ற எல்லா கருத்துக்களும் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவையே. நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை கண்டிப்பாக தேடி வந்தடையும். காத்திரு. உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். நான் இருக்கின்றேன் தங்கமே. கலங்காதே. பொறுமை மிகவும் முக்கியம். உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். கலங்காதே. உனது துன்பத்தை இன்பமாக நான் மாற்றுவேன். என் பாதங்களை நினைவில் நிறுத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை. உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. நீ மற்றவர்களுக்காக விட்டுக் கொடு. இறைவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார். விரும்பியவர்கள் வேண்டாம் என்று விலகி தனிமையை தந்த பின்புத்தான் வாழ்க்கை என்னவென்று புரியத் தொடங்கியது உனக்கு. கலங்காதே தங்கமே. நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் நிற்பது கூட தவறு என்பதை புரிந்து கொள். இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் எப்போதும் உனக்கு குடையாக இருப்பார் என்பதை எப்போதும் நினைவில் கொள். போலிகள் மலிவாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கும் இங்கு தெரிவதில்லை. குணத்தை சொல்லத்தான் ஆள் இல்லை, ஆனால் குறையை சொல்ல ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது. ஆசைப்பட்டதை அடுத்த நொடியை வெறுக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே. மனக்குழப்பங்கள் தீரும் வரை அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது. 1000 வார்த்தைகளால் நம் மனதை காயப்படுத்துபவர்களை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய், உனக்கான பொறுப்புகள் என்னவென்பதை நீ உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் உனக்கு கிடைத்துவிடும். நம் நிலை அறிந்து சிரிப்பவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது தான் நமக்கு நல்லது குழந்தையே. 10 ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழகு. நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும். சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் இல்லை. கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள். சொந்த காலில் வாழ்ந்தாலும் அடுத்தவனையும் கொஞ்சம் மதியுங்கள். அதுதான் உனக்கு நல்லது. செல்லும் பாதையில் சில இடத்தில் மயங்கி நிற்பாய், சில இடத்தில் தயங்கி நிற்பாய், சில இடத்தில் குழம்பி நிற்பாய். தெளிவும் துணிவும் இருந்தால் மட்டுமே பாதையை கடந்திட முடியும்.
தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதில் தவறே இல்லை குழந்தையே. நேருக்கு நேர் சொல்பவன் நண்பன், 4 பேருக்கு முன் சொல்பவன் எதிரி, நாம் இல்லாத நேரம் பார்த்து பேசுபவனே துரோகி. உன் கஷ்டத்திலும் உன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தாமல் உதவி செய்து கொண்டிரு. நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாய் மாறும். எல்லாம் இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அலட்சியம்தான். ஏதும் இல்லாதவர்களுக்கு அன்பான வார்த்தைகள் கூட பொக்கிஷம்தான். என் வைரமே, உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை. எல்லாம் கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும். எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் அறிந்து உங்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை கருத்தில் கொண்டுத்தான் நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது. மதி கெட்ட மனதிற்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல, வேஷம் என்று. உன்னை செல்லா காசாக நினைத்தவர் மத்தியில் எனது செல்ல குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன். எதற்கும் கவலைப்படாதே. என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப் போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் வருவேன் குழந்தையே. உனக்கானது எப்படியானாலும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நீ எதற்கும் என்னிடம் அன்றாட தேவையில்லை. உன் தேவை அறிந்துத்தான் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வுலகில் நீ வாழும் அனைத்து இடங்களிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் தங்கமே. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதத்துடன் அது நல்லபடியாக நடக்கும் குழந்தையே. கலங்காதே, நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே காயப்படுத்திக் கொள்கின்றா? உன் காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டன. உன் வாழ்வில் இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாக நடைபெறும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.